ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளாக லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு தங்கச்சிக்கு மட்டும் தானே அப்படின்ட்டு எங்கள் 2 பேத்துக்கும் இந்த ஒன் பாட்டாக வைக்கிற ரைஸ் அது எதுவாக இருந்தாலும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு டெய்லியும் வெரைட்டியாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து சாப்பாடு வடித்து சாப்பிட்டுக்கிறோம். எது செஞ்சாலும் ஈவினிங் கொஞ்சம் வச்சிருப்பேன். அவர் வந்துட்டு நைட்டு டேஸ்ட் பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கனால இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலேயே சிக்கன் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தனால தேங்காய் சாப்பாடு பண்ணிட்டு அது கூடவே வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு அது பண்ணலான்னு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாட் ரைஸ் வந்து பெருசாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் இந்த ஒன் பாட் ரைஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி லெமன் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்துட்டு மாற்றி மாற்றி போடுவாங்க. அதனாலே இந்த சாப்பாடு எதுவுமே பிடிக்காது. எனக்கு ஒயிட் ரைஸ் அது கூட சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். பட் இப்போ வந்துட்டு ரேராக வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. ஸோ அதனாலே வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி அப்படி தான் தேங்காய் பால் எடுத்து அதில் வந்துட்டு தேங்காய் சாதம் பண்ணிட்டு கூடவே வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். சூடான ரைஸ் கூட வந்துட்டு அந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன மாதிரியே ஹாஸ்டலில் படித்தவங்க ஹாஸ்டலில் இருந்தவங்களுக்கு இந்த ஒன் பாட் ரைஸுங்கிறது கொஞ்சம் அலர்ஜியாக தான் இருக்கும்.